வெட்டிக்குடி கிராமத்தில் பாரதி என்ற சிறுவன் வசித்தான். அவன் புதிய விஷயங்களை அறிந்து கொள்ள எப்போதும் உற்சாகமாக இருப்பான். ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய பயம் இருந்தது. அது நெருப்பு. ஒருநாள் கிராமத்தில் ஒரு மின்னல் புயல் தாக்கியது. அதன் பிறகு பாரதி காட்டிற்குள் சென்றான். அங்கே அவன் ஒரு மந்திர நெருப்பினை பார்த்தான். அதிர்ச்சியடைந்த பாரதியிடம் அந்த நெருப்பு பேசியது, "நீ நெருப்பைக் கண்டு பயப்படாதே. அது உன் நண்பனாக இருக்கலாம்." பாரதி ஆச்சரியப்பட்டு கேட்டான், "எல்லாவற்றையும் எரித்து அழிக்கும் ஒன்றை நான் எப்படி நம்ப முடியும்?" அதற்கு நெருப்பு சிரித்துக்கொண்டு பதிலளித்தது, "நெருப்பு மிகவும் சக்தி வாய்ந்தது. அது சுத்தம் செய்யவும் புதியதை உருவாக்கவும் உதவுகிறது. ஆனால் அது எவ்வாறு செயல்படுகிறது என்பது நீ அதை எப்படி பயன்படுத்துகிறாய் என்பதில்தான் உள்ளது." அடுத்த நாள் அந்த நெருப்பின் அறிவுரையால் ஊக்கமடைந்த பாரதி தனது நெருப்பு பயத்தை எதிர்கொண்டான். கிராமத்திற்காக ஒரு பெரிய மூங்கில் அமைப்பை உருவாக்கினான். அதனை சமையலுக்கும் வெப்பத்திற்கும் பயன்படுத்தினான். மேலும் வெப்ப ஆற்றலை உபயோகித்து கிராமத்திற்கு தேவையான சக்தியை உருவாக்குவதற்கான வழியையும் கண்டுபிடித்தான். கிராம மக்கள் பாரதியின் தைரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் நன்றியுடன் பாராட்டினர். அந்த நாளிலிருந்து நெருப்பு அவனுக்கு ஒரு நம்பிக்கையான தோழனாக மாறியது.